ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம், தமிழில் எண்ணியல். இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஆல்ஃபா நியூமரிக்ஸ், அதாவது நம்பர்ஸ், இதை தமிழில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸை எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண், ஹோல் நம்பர், முழு எண், இன்டீஜர்ஸ் முழுக்கள், ரேஷ்னல் விகிதமுறு, இர்ரேஷ்னல்னா விகிதமுறா எண்கள், இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. இதில் இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தமிழில் என்ன பேர்? இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் லெட்டர் என்னால் டினோட் பண்ணுறோம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஒன்று கவுண்டிங் நம்பர்ஸ், இன்னொன்று எண்ணும் எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேர் கவுண்டிங் நம்பர்ஸ், அதை தமிழில் எண்ணும் எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? இப்போ 1 2 3 4 5 6 7 8 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் உள்ளதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 1. 1ல் ஸ்டார்ட் ஆகி அப் டு இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன? முழு எண்கள். அதை டினோட் பண்ணுற லெட்டர் கேபிட்டல் W. இந்த ஹோல் நம்பர்னால் என்ன? அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஒரு ஜீரோவை இன்க்ளூட் பண்ணி வர்றது. சொல்ல போனோம்னா 0 1 2 3 4 இது எல்லாமே என்ன? ஹோல் நம்பர். இப்போ நம்ம இதை இன்னொரு டைப்பாகவும் சொல்லலாம். என்ன? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர், பட் ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நாட் அ நேச்சுரல் நம்பர். ஏன்னு கேட்டால் ஹோல் நம்பரில் நமக்கு 0 இருக்குது, ஆனால் நேச்சுரல் நம்பரில் 0 இருக்கா? இல்லை. ஸோ ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நாட் அ நேச்சுரல் நம்பர். இந்த டயக்ராமை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. இது ஹோல் நம்பர். அப்போது ஹோல் நம்பரில் உள்ள எல்லாமே நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே வருதா? இல்லை, கொஞ்சம் வெளியே இருக்குது. அப்படி தானே? அப்படி கொஞ்சம் வெளியே இருக்குது என்னது? 0 மட்டும் வெளியே இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா நேச்சுரல் நம்பரையும் சேர்ந்து தான் என்னது? ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் தமிழில் என்ன? முழுக்கள். இதை நம்ம டினோட் பண்ணுற லெட்டர் கேபிட்டல் Z. அந்த கேபிட்டல் Z அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஜெர்மன் வேர்ட் ஜெய்லன். ஜெய்லன்னா மீனிங் என்ன? டு கவுண்ட். ஓகேவா? இப்போ இந்த இன்டீஜர்ஸ்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்? நேச்சுரல் நம்பர் வரும், ஹோல் நம்பர் வரும். தென் இந்த நேச்சுரல் நம்பரோட எல்லா நெகட்டிவ் வேல்யூமே எங்கே வரும்? இன்டீஜர்ஸில் வரும். அப்போ இன்டீஜர்ஸும் பார்க்க போனோம்னா நமக்கு -1 -2 -3 அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். தென் 0 நமக்கு ஹோல் நம்பரில் இருக்கிற 0 1 2 3 4 5 6 இங்கே இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம இதை டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ். அப்போ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ், ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஓகேவா? தென் இன்னொரு கொஸ்டின், ஆல் இன்டிஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர் அப்படின்னு கேட்டால் சொன்னால் அது என்ன? தப்பு. ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆல் இன்டிஜர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் என்ன? தப்பு. ஏன்? ஒரு சில நம்பர்ஸ் வெளியில் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வெளியில் ஒரு சில நம்பர் இருக்குது. ஸோ நம்ம ஆல் இன்டிஜர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் தமிழில் என்ன? விகிதமுறு எண்கள். இந்த விகிதமுறு எண்களை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் Q. ரேஷ்னல் நம்பர் என்ன ஃபார்மில் இருக்கும் அதை அப்படின்னா P/Q ஃபார்மில் இருக்கும். P/Q ஃபார்ம்னா மேலேயும் ஒரு நம்பர் இருக்கும், கீழேயும் ஒரு நம்பர் இருக்கும். ஆனால் கீழே இந்த Q வந்து 0வாக இருக்கவே செய்யாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 3, இதை எப்படி எழுதலாம்? 3/1 -5/6 7/8 22/7. இது எல்லாமே என்னதுதான்? ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். இந்த ரேஷ்னல் நம்பர் பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், 0வாக கூட இருக்கலாம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள்னால் கண்டிப்பாக அதை டிவைட் பண்ண முடியும்.
இதுக்கு டெர்மினேட்டிங்னா முடிவுறும். தமிழில் முடிவுறும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எண்ட் உண்டு, ஒரு எண்ட் வேல்யூ இருக்கும். நான் டெர்மினேட்டிங்னா என்ன? முடி வச்சதுன்னா ஒரு எண்ட் வேல்யூ இருக்காது, ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த நான் டெர்மினேட்டிங்கில் ரிப்பீட் ஆகி போயிட்டு இருக்கிறது எப்படி போகும்னா, அதாவது பாயிண்ட்டுக்கு பிறகு இப்போ 1-4 இருக்குதுன்னா மறுபடியும் என்ன தான் வரும்? அதே 1-4 இப்படியே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். அப்போது ரேஷனல் நம்பர்ஸ்னால் எண்ட் இருக்கும், ரிப்பீட் ஆனாலும் சேம் வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். இது ரேஷனல் நம்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸ்ன்னு தெரியும். நமக்கு எல்லா ஹோல் நம்பரும் இன்டீஜர்னு தெரியும். இப்போது இந்த எல்லா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். அப்போது ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டால் அது என்ன? தப்பு. ஆனால் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பருக்கு தமிழில் என்ன? விகிதமுறா எண் அப்படின்னா அதை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுவும் என்ன ஃபார்மில் தான் இருக்குது? நமக்கு P/Q ஃபார்மில் தான் இருக்கும். இந்த Q எப்போவுமே நமக்கு 0வாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னெல்லாம்? √2, √3, √5, பை. ஆக்சுவலி நம்ம ரேஷனல் நம்பரில் 22/7 எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஆனால் இங்கே இர்ரேஷனலுக்கு பை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 0.20, 200, 2002 இப்படி போய்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்லலாம், ஏன் இங்கே ரிப்பீட் ஆகுதில்ல, அப்போ ஏன் இதை நம்ம ரேஷனல் நம்பருன்னு சொல்ல முடியாதுன்ட்டு. இது இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா இங்கே 20 இருக்குது, இங்கே 200 இருக்குது, மறுபடியும் 200 தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ சப்போஸ் 20 அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா அது என்ன? ரேஷனல் நம்பர். இங்கே அப்படி ரிப்பீட் ஆகாததுனால அது இர்ரேஷனல் நம்பர்னு எடுக்கிறோம். இது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங்னா என்ன? நான் ரிப்பீட்டிங். இது வந்து முடிவு இல்லாதது. நான் டெர்மினேட்டிங்னா விகிதமுறா எண். நான் ரிப்பீட்டிங் வந்து என்னது? ரிப்பீட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். அதான் ஓகேவா? இர்ரேஷனல் நம்பர்னா என்ன? அப்போ விகிதமுறா எண். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்னா என்ன? மெய் எண்கள் தமிழில். இதை டினோட் பண்ணுற லெட்டர் கேபிட்டல் R. இதை இன்னொரு ஃபார்மேட்டில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் எய்தர் எ ரேஷனல் நம்பர் ஆர் அன் இர்ரேஷனல் நம்பர். அதாவது ரியல் நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பராகவும் இருக்கும், இர்ரேஷனல் நம்பராகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து இர்ரேஷனல் நம்பர், இதுக்குள்ளே இது அடங்காது. ஸோ மொத்தமாக இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது? நமக்கு ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய் எண்கள். அப்போ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர், all whole number is an integer, all integer is a rational number. அப்போ all rational number is an irrational number அப்படின்னு சொன்னால் அது என்ன? தப்பு. இப்போ all rational number and irrational number is a real number அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் தமிழ் குரல் அகாடமி. தேங்க்யூ.